இயேசு எப்படி ராஜாவாக முடியும்? பைபிளில் மாபெரும் சாபமும் உடைந்த ரகசியமும். பரிசேயர்களை அலறவிட்ட கன்னி மரியாள் உண்மை. தேவன் தன் சொந்த வார்த்தையை மீறினாரா? எகோனியாவின் சாபமும் இயேசுவின் பிறப்பும். மனித மூளையை உலுக்கும் அசைக்க முடியாத ரகசியம். ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். எகோனியாவின் சாபமும் இயேசுவின் பிறப்பும். தேவன் எப்படி தன் சொந்த வார்த்தையை மீறாமல் ரட்சிப்பின் மாஸ்டர் பிளானை முடித்தார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யூதர்களின் ராஜாவாக தாவீது சிம்மாசனத்தில் அமரப்போகிறவர் என்பது உலகத்திற்கு தெரியும். ஆனால் யூத ரபிமார்களும் பைபிளை விமர்சிப்பவர்களும் இயேசுவின் வம்ச வரலாற்றை பார்த்து ஒரு மாபெரும் கேள்வியை எழுப்புகிறார்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உங்கள் இயேசு எப்படி ராஜாவாக முடியும்? அவருடைய தாத்தாவின் தாத்தாவான எகோனியா என்ற ராஜாவை தேவன் சபித்திருக்கிறாரே, அந்த சாபத்தின்படி இயேசுவுக்கு சிம்மாசனத்தில் ஏற உரிமையே கிடையாது என்று சவால் விடுகிறார்கள். ஒரு நிமிடம் வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். மத்தேயு 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசுவின் வம்ச வரலாற்றில் எகோனியா என்ற ஒரு யூத ராஜாவின் பெயர் வருகிறது. இவன் செய்த கொடூரமான பாவங்களுக்காக தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு அதிபயங்கரமான சாபத்தை கொடுக்கிறார். அப்படி என்ன சாபம் கொடுத்தார்? இந்த எகோனியாவின் சந்ததியில் இருந்து ஒருவனும் தாவீதின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராஜாவாக ஆளமாட்டான் என்று தேவன் சபித்து விட்டார். இங்கேதான் மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் அந்த மாபெரும் முரண்பாடு ஆரம்பிக்கிறது. எகோனியாவின் வம்சத்தில் யாருமே ராஜாவாக முடியாது என்று தேவன் சபித்து விட்டார். ஆனால் அதே எகோனியாவின் வம்சத்தில் தான் யோசேப்பு வருகிறார், இயேசு பிறக்கிறார். அப்படியானால் இயேசு எப்படி தாவீதின் சிம்மாசனத்தில் உட்கார முடியும்? தேவன் தன் சொந்த வார்த்தையை மீறினாரா? இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து தேவன் இந்த சாபத்தை எப்படி உடைக்காமல் அதே நேரம் இயேசுவை எப்படி ராஜாவாக்கினார் என்ற மாஸ்டர் பிளானை பார்க்க போகிறோம். முதலில் அந்த சாபம் எவ்வளவு கொடூரமானது என்பதை பாருங்கள். எரேமியா 22:30 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனை சந்ததியற்றவன் என்றும் தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்றும் எழுதுங்கள். அவன் சந்ததியாரில் ஒருவனும் தாவீதின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இனி யூதாவில் அரசாளுவதில்லை. நன்றாக கவனியுங்கள். எகோனியாவின் இரத்தத்தில் பிறக்கும் எந்த ஒரு ஆணும் இனி இஸ்ரேலை ஆள முடியாது. அந்த இரத்த வழியே அதோடு கட் செய்யப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆனால் மத்தேயு 1வது அதிகாரத்தில் உள்ள வம்ச வரலாறு தாவீது, சாலமோன், எகோனியா என்று வந்து இறுதியாக இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பில் வந்து முடிகிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயற்கையான முறையில் ஒரு சாதாரண மகனாக பிறந்திருந்தால் யோசேப்பின் ரத்தம் இயேசுவுக்குள் ஓடியிருக்கும். யோசேப்பின் ரத்தம் என்பது எகோனியாவின் ரத்தம். அப்படியானால் இயேசுவின் மீது அந்த சாபம் விழுந்திருக்கும். அவரால் என்றென்றைக்கும் யூதர்களின் ராஜாவாக ஆயிருக்கவே முடியாது. இங்கேதான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அந்த அதிர வைக்கும் மாஸ்டர் பிளான் மனித சரித்திரத்தில் வெளிப்படுகிறது. தேவனுக்கு தெரியும் யோசேப்பின் ரத்தம் இயேசுவுக்குள் கலந்தால் அவர் ராஜாவாக முடியாது என்று. அதனால்தான் இயேசு சாதாரண முறையில் பிறக்கவில்லை. ஏசாயா 7:14 சொல்கிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னிமரியாள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியானாள். இதன் மாபெரும் ஆவிக்குரிய அறிவியல் என்ன தெரியுமா? இயேசுவுக்குள் யோசேப்பின் ரத்தம் ஒரு சொட்டு கூட கலக்கவில்லை. இயேசுவுக்குள் யோசேப்பின் ரத்தம் இல்லை என்பதால் எகோனியாவின் ரத்தமும் இல்லை. எகோனியாவின் ரத்தம் இல்லை என்பதால் இயேசுவின் மீது அந்த எரேமியா புத்தகத்தின் சாபம் விழவே இல்லை. சாபம் உடைக்கப்படுகிறது. கன்னிமரியாள் மூலம் இயேசு பிறந்தது வெறும் ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது இயேசுவை இருண்ட சாபத்திலிருந்து காப்பாற்ற தேவன் பயன்படுத்திய மாபெரும் சட்டபூர்வமான பாதுகாப்பு. இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம். சரி, இயேசுவுக்குள் யோசேப்பின் ரத்தம் இல்லை, அதனால் சாபம் இல்லை. ஆனால் இயேசு ராஜாவாக வேண்டுமென்றால் அவருக்குள் தாவீது ராஜாவின் ரத்தம் இருந்திருக்க வேண்டும். அது எப்படி வந்தது? இதற்கு விடை புதிய ஏற்பாட்டில் உள்ள லூக்கா 3வது அதிகாரத்தின் வம்ச வரலாற்றில் ஒளிந்திருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் யோசேப்பின் வம்ச வரலாற்றை சொல்லுகிறது. ஆனால் லூக்கா புஸ்தகம் இயேசுவின் தாயாக மரியாளின் வம்ச வரலாற்றை தலைகளாக பதிவு செய்கிறது. லூக்கா 3வது ஆழமாக படியுங்கள். அங்கே இயேசுவின் தாத்தாக்களில் ஒரு இடத்தில் கூட சாலமோன் பெயரோ எகோனியா பெயரோ வரவே வராது. மாறாக மரியாளின் வம்சம் தாவீது ராஜாவின் இன்னொரு மகனான நாத்தான் வழியாக வருகிறது. பார்த்தீர்களா தேவனுடைய கணக்கை? மரியாள் தாவீதின் வம்சத்தில் வந்தவள். இயேசு மரியாளின் கற்பத்தில் பிறந்ததால் இயேசுவுக்கு 100% தாவீது ராஜாவின் உண்மையான இரத்தம் கிடைத்துவிட்டது. ஆனால் அவர் சபிக்கப்பட்ட எகோனியாவின் இரத்தம் வழியில் வரவே இல்லை. தேவனுடைய இந்த மாபெரும் நீதிமன்ற கணக்கை நினைத்து பாருங்கள். மரியாளின் வயிற்றில் பிறந்ததால் இயேசுவுக்கு தாவீதின் சிம்மாசனத்தில் அமர இரத்த உரிமை கிடைத்துவிட்டது. யோசேப்பு மரியாளை திருமணம் செய்து இயேசுவை தன் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டதால் வளர்ப்பு தந்தை என்ற முறையில் இயேசுவுக்கு யூத ராஜாவிற்கான
சட்ட உரிமை கிடைத்துவிட்டது. அதே நேரம் யோசேப்பின் விந்து மூலம் அவர் பிறக்காததால் எகோனியாவின் மாபெரும் சாபம் அவர் மேல் படாமல் விலகி போய்விட்டது. யூத ரவிமார்களோ தத்துவ ஞானிகளோ அல்ல, ஒட்டுமொத்த நரகமே கூடி வந்து கேள்வி கேட்டாலும் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான யூதர்களின் ராஜா என்பதனை அசைக்க முடியாது. தேவன் எரேமியாவிடம் சொன்ன தன் சொந்த வார்த்தையை மீறவே இல்லை. சாபத்தை நிலைநிறுத்தி அதே சமயம் அந்த இரத்த பழியையும் இல்லாமல் இயேசுவை தாவீது சிம்மாசனத்தில் அமர வைத்த அந்த மாபெரும் ரட்சிப்பின் மாஸ்டர் பிளான் இதுதான். பைபிளில் உள்ள ஒரு சிறு புள்ளி கூட ஒருபோதும் மாறாது. இயேசுவின் பிறப்பில் இருந்த அந்த பதபதைக்கும் சரித்திர சாபத்தையும் தேவன் அதை அவிழ்த்த விதத்தையும் நாம் பார்த்தோம். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் மனித அறிவை உலுக்கும் இன்னொரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. நோவாவின் காலத்துக்கு முன்பு தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை பார்த்து அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்களுக்கு பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் மாபெரும் அரக்கர்கள். பைபிள் அவர்களை நெபிலிம்கள் என்று அழைக்கிறது. அந்த தேவனுடைய குமாரர்கள் யார்? அவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்த வீழ்ந்து போன தேவதூதர்களா? தேவதூதர்களுக்கும் மனித பெண்களுக்கும் எப்படி பிறக்க முடியும்? ஜலப்பிரளயத்துக்கு உண்மையான காரணமே அந்த அரக்கர்கள் தானா? அடுத்த வீடியோவில் பைபிளின் மிக இருண்ட மர்மமான இந்த நெபிலீம்கள் குறித்த அதிபயங்கரமான ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். தொடர்ந்து காத்திருங்கள். மகாதேவனும் மகாராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.